ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 60வது தலைப்பு. பிற நாடுகளில் இல்லாத சிறப்பு. இதனாலேதான் மற்ற எந்த தேசத்திலும் டீச்சர் என்பதற்கும் நம் தேசத்தில் குரு ஆச்சாரியர் என்று சொல்வதற்கும் மதிப்பு மரியாதைகளிலே அஜகஜாந்தரமாக இருக்கிறது. டீச்சர் என்பவன் ஈஸ்வரனே அல்லது அவனுடைய பிரதிநிதி. அவனிடம் மாணவன் சர்வசங்க பரித்தியாகம் செய்துவிட வேண்டும் என்ற அபிப்பிராயங்கள் மற்ற தேசத்துக்காரர்களுக்கு அடியோடு தெரியாது. ஏதோ அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அநேக விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறான், தெரிந்து கொண்டதோடு அதை பிறருக்கும் அழகாக சொல்லிக் கொடுக்க திறமை பெற்றிருக்கிறான் என்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். டீச்சராக இருக்கப்பட்டவனும் தன்னை அப்படித்தான் நினைத்து கொண்டு அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொள்வதோடு நின்றுவிட்டான். நம் தேசத்திலோ பொருளுக்காக வித்யோபதேசம் இல்லை என்பதிலிருந்து ஆச்சாரியனாகப்பட்டவன் ரொம்பவும் தூய வாழ்வு வாழ்ந்து ஆத்மானுபவியாகவே இருக்க வேண்டுமென்ற அளவுக்கு அவனுடைய யோக்கியதாம்சம் ரொம்பவும் உச்சத்துக்கு போய்விட்டது. புத்திசாலித்தனம், நிறைய விஷயம் தெரிந்து கொண்டிருப்பது, அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிற சாமர்த்தியம் எல்லாம் மூளையின் காரியங்கள். மற்ற தேசங்களைப் போல இந்த மூளை சிறப்போடு மட்டும் நம் தேச ஆச்சாரியன் நின்றுவிடவில்லை. அவன் வாழ்க்கையில் பரிசுத்தனாயிருக்க வேண்டும், வேதம் சொல்லிக் கொடுக்கிறானே அதன்படி வழுவாமல் கர்மானுஷ்டானம் செய்பவனாயிருக்க வேண்டும் என்று வைத்தார்கள். 3 லட்சணம் உள்ளவர்தான் ஆச்சாரியர் என்று வைத்தார்கள். 1, சாஸ்திர சித்தாந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஆச்சினோதி ஹி சாஸ்திரார்த்தம். 2, தெரிந்ததை வாழ்க்கையில் நடத்தி காட்டும் ஆச்சார சம்பந்தராக இருக்க வேண்டும், ஸ்வயம் ஆச்சாரத்தே. 3, இப்படி தனக்கு தெரிந்து அனுஷ்டிக்கும் சாஸ்திரத்தை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஆச்சார வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும். ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. தெரிந்து கொண்டு மட்டும் இருப்பவர் வித்வான், அவருக்கு ஆச்சாரியர் என்ற ஏற்றம் கிடையாது. கற்றுக் கொடுக்காமல் தான் மட்டும் சாஸ்திரோக்தமாய் அதன் தத்துவத்தை உணர்ந்து வாழ்பவரை அனுஷ்டாதா என்றும் இன்னும் உயர்ந்தால் அனுபவி என்றும் தான் சொல்வார்களே தவிர ஆச்சாரியர் என்று சிறப்பிக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் நடத்தி காட்டாமல் தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவரை பிரச்சாரகர் என்பதற்கு மேல் சொல்வதற்கில்லை. 3ம் சேர்ந்தாலே ஆச்சாரிய பட்டம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலி